அமலாக்கத்துறை கால அவகாசம் கோரியதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கை வருகிற 15ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்துமே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்றைய தினம் விசாரணைக்காக வந்துள்ளது. முன்னதாக ஏற்கனவே கடந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு இந்த சமயத்தில் ஜாமீன் வழங்கினால் அது வழக்கு விசாரணையை பாதிக்கும் என்றும், மேலும் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக வழக்கு தொடர்புடைய சாட்சியங்களை அளிக்க வாய்ப்பு உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும், அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் கூட அவர் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் அதிகாரமிக்க நபராக தான் தற்போது வரை அவர் இருக்கிறார் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் ஏற்கனவே பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அபய் உஜ்ஜால் உயன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணையானது நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கு விசாரணையை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறையின் கால அவகாசம் கோருவதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்புக்கு அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை வருகிற 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.